10% மட்டும் பார்த்து அதுக்கு மட்டும் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்கான். அதுவும் நான் எனக்காக போடல, நீங்க கேட்டுன்றது ஒரே காரணத்துக்கோசம் மட்டும் தான் போட்டேன். அது நல்லாவே இன்கம் வரும். இப்போ எந்திருந்து நான் இன்னும் 10 வருஷம் கழிச்சு தானே பெரிய ஆள் ஆக முடியும். ஸோ அது வரைக்கும் நான் அடிச்சு உட்கார வச்சுட்டாங்க. நான் இப்போ ஒரு வாரம் என்ன உட்கார வச்சுட்டாங்க. இதுல இருந்து எனக்கு என்ன கிடைக்கும்னு எனக்கு தெரியல. திருப்பி நான் எப்படி ஸ்டார்ட் பண்ண போறேன்னு தெரியல. அதுவும் இல்லாம என்னங்க சொல்றேன், யூடியூபே உனக்கு ஐயோ எனக்கு இப்ப அவன் மிரட்டி பேசவே பயமா இருக்குங்க. இது இந்த வீடியோ போட்ட ரிமூவ் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. இதுக்கு ஒரு வீடியோ போடுங்க. ஹலோ சோக்கர்ஸ், உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் எதனால நான் இப்படி நின்றுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. உங்களுக்கு தெரியும், யூடியூப்காரன் நம்மளை வச்சு செஞ்சுட்டான். எதுக்குன்னே தெரியல, எதுக்குன்னு சொல்றேன். பட் ஆனா அது ரீசனபிளா இல்லையான்னு நீங்க தான் சொல்லணும். அண்ட் நீங்க கேட்கன்ற என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட் தெரியுது, நீ மூடு. நான் அந்த வீடியோவை பண்ணேன். ஆக்சுவலி வார்னிங்கும் கொடுத்தான். அண்ட் நான் அந்த கண்டென்ட்டை இத்தனைக்கும் நான் அதை ட்ரிம் பண்ணியும் போட்டேன். பட் இருந்தாலும் நமக்கு ஒரு வாரம் உட்கார வச்சுட்டான் ஸ்ட்ரைக் அடிச்சு. எனிவே எல்லாத்துக்கும் நல்லது தான். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க மறக்காம. அண்ட் போக போக நான் அப்படி என்னென்ன இதுன்னு சொல்கிறேன். ஸோ வாங்க அப்படி உள்ள போகலாம். ஆக்சுவலி நமக்கு ஸ்ட்ரைக் வந்ததே நான் ஹவு டு டவுன்லோட் ஜிடிஎஃப்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டேன். அண்ட் அதில் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 90% ஆஃப் வீடியோஸ் எப்பிக்கும் ஸ்டீமை பற்றி நான் போட்டேன். பட் யூடியூப்காரன் கடைசி அந்த 10% மட்டும் பார்த்து அதுக்கு மட்டும் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்கான். அதுவும் நான் எனக்காக போடல, நீங்க கேட்டுன்றது ஒரே காரணத்துக்கோசம் மட்டும் தான் போட்டேன். அந்த வீடியோ நான் இப்போ என்னால் அதை பிளேவும் பண்ணி காட்ட முடியாது. அகைன் இப்போ நான் இப்போ போடுற வீடியோக்கு அவன் என்ன பண்ணுவான்னு தெரியல. வாழை விடுங்கடான்ற மாதிரி அவன் காலை பிடிச்சி கெஞ்சுற மாதிரி இருக்கு. எதுக்கு சம்மந்தமே நம்ம ஸ்ட்ரைக் அடிச்சிருக்காங்க பாருங்களேன். நான் காட்டுறேன் பாருங்க. எங்க இருக்கு ஹவு டு டவுன்லோட் ஜிடிஎஃப்5. அதுலயும் எப்படி வச்சிருக்கேன்னா, நான் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டேன். கடைசியில பைரசி ஓகே, அதுக்கு ஃபர்ஸ்ட் வார்னிங் கொடுத்தான். நான் ஒத்துக்கிறேன், நீ பெரிய ஆள்ரா யூடியூபே அப்படின்னு சொல்லி நான் ஒத்துக்கிட்டேன். பைரசி வீடியோ கொடுத்தேன், அதுக்கு எனக்கு வார்னிங் கொடுத்தேன். நல்ல வேலை அதை நான் அப்லோட் பண்ணல. ஆக்சுவலி அதை இதுதான் பண்ணேன், அதாவது ஸ்ட்ரீமிங் தான் போட்டேன். நல்ல வேலை அதை அப்லோட் பண்ணல, இல்லைன்னா அன்னைக்கு அடிச்சு உட்கார வச்சிருப்பான். அதுக்கு அடுத்த வீடியோ திருப்பி அதே வீடியோவை அந்த பைரசின்றதை மட்டும் கட் பண்ணிட்டு ஜஸ்ட் டிஸ்க்ளைமர் மட்டும் தான் இருக்கும். ஓகே, டிஸ்க்ளைமர் மட்டும் தான் இருக்கும். அண்ட் கீழே அதுலயும் நான் இது போட்டிருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. போட்டிருக்கேன் கீழேங்க, ஹவு டு டவுன்லோட் ஜிடிஎஃப் இன் தமிழ், டோன்ட் மிஸ் தி டிஸ்கிரிப்ஷன் தான் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனுக்கும் வீடியோக்கும் என்னடா சம்பந்தம்? இல்ல சம்பந்தமே இல்லாம அடிச்சிருக்கான் ஸ்ட்ரைக்கு. என்னத்த சொல்றது, இப்படி வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கவங்களை எல்லாத்தையும் யூடியூப்காரன் இந்த மாதிரி பெரிய பெரிய சேனல்ஸ்லாம் ஏதோ ஒரு பாட்டுக்கோசரம் ஒரு லிரிக்ஸ் பாட்டான்னு சொல்லிட்டு இப்படி காப்பிரைட் அடிச்சா எங்கடா போறது நாங்களாம்? இல்ல எங்களுக்கு வருது ஒரு 5-10 வியூஸ், அதையும் நீங்க எடுத்துட்டு நாங்க என்னடா பண்றது? இல்ல எனக்கு புரியல. எல்லாம் சொன்னேன், பாவம் மதன் கௌரி அவருக்கு ஏட்டுடி எல்லாருக்கும் இப்ப வரவங்க அப்படியே சின்ன சின்ன சேனல்லாம் காணாம போயிடுச்சு. சில சேனல்லாம் காணோம், எங்க போச்சுன்னே தெரியல. பார்த்தா மொத்தமா அடிச்சு உட்கார வச்சுட்டாங்க பாவம். என்னதான் சொல்றது, இப்ப பெரிய வாரியே போயிட்டு இருக்கு யூடியூப் வர்சஸ் கிரியேட்டர்ஸ்னு சொல்லிட்டு. ஏன்னா யூடியூப் என்ன காரணம் பண்ண போறான்னு தெரியல. ஏன் எங்களை மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ்லாம், அதாவது சின்ன அமௌண்ட் சப்ஸ்கிரைப் வச்சுக்கலாம் அவங்களுக்கு முக்கியம் கிடையாது. ஏன்னா பெரிய பெரிய லெவல் வச்சிருக்கவங்க மட்டும் தான் முக்கியம். ஏன்னா பெரிய லெவல் வச்சிருக்கவங்க அவங்களுக்கு நல்லாவே இன்கம் வரும். இப்போ எந்திருந்து நான் இன்னும் 10 வருஷம் கழிச்சு தான் பெரிய ஆள் ஆக முடியும். ஸோ அது வரைக்கும் நான் அடிச்சு உட்கார வச்சுட்டாங்க. நான் இப்போ ஒரு வாரம் என்ன உட்கார வச்சுட்டாங்க. இதுல இருந்து எனக்கு என்ன கிடைக்கும்னு எனக்கு தெரியல. திருப்பி நான் எப்படி ஸ்டார்ட் பண்ண போறேன்னு தெரியல. அதுவும் இல்லாம என்னங்க சொல்றது, போங்க அப்படின்ற அளவுக்கு இருக்கு. இதெல்லாம் குமரல் அவ்வளவு காண்டாகுது. இங்க பாருங்க கொடுத்துருக்கான் பாருங்க என்னன்னு. Our team we think it is violates harmful and dangerous policy. இதுல என்ன இருக்கு டேஞ்சரஸ் பாலிசி? நான் என்ன வெடிகுண்டு விற்கிறேன்னா, இல்ல இங்க போயிட்டு வெடிகுண்டு வாங்க மருந்து வாங்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஒரு கண்டென்ட் அது நானா போட்டேன்னா மக்கள் கேட்டாங்க அதை தான் போட்டேன். அதெல்லாம் அவங்க கமெண்ட் பண்றாங்க, அதெல்லாம் உங்களால கேட்க முடியாதா? அதை போய் டெலிட் பண்ணி நீயே ரிமூவ் பண்ண வந்தாங்க. ஸ்ட்ரெயிட்டா நேரம் எங்ககிட்டயே வா. அடப்படே, அதுவும் ஒரு வாரத்தை உட்காரச்சிட்டா எதுவுமே பண்ண முடியல. எங்க பாருங்க இங்க கொடுத்துருக்கான். இது வேற ஸ்ட்ரைக் அடிச்சதும் இல்லாம ஒரு இது வேற சாக்கு கொடுத்துருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க நாங்க இந்த ஸ்ட்ரைக் கொடுத்தது ஒரு வாரம் நீங்க வீடியோ போடாம இருக்கிறதுக்கு, தொடர்ந்து அடுத்த ஸ்ட்ரைக் வாங்கினீங்கன்னா சேனல் போயிடும் 90 நாள்ல அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது நியாயமா? என்னங்க நியாயம்? டேய் யூடியூப், நீ இருக்க பத்தியா? உன்னை நம்பி வந்தா சோறு போடுவேன்னு பார்த்தா அடிச்சு வெளில துரத்துற.
இருடா உன்னை பேசிக்கிறா. மரியாதையா இருந்து ஐயோ இந்த சேனல் இந்த வீடியோக்கு என்ன பண்ணுவான்னு தெரியலையே. இந்த வீடியோ இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா இருக்கும். ஆனா கண்டிப்பா ஸ்ட்ரைக்கு இல்லைன்னா இது கொடுத்துருவோம், ரைட்ஸ் கொடுத்துருவோம், பார்ப்போம். அது கூட இல்லைங்க, லாஸ்டா போட்ட லைவுங்க GTA Vice City வந்து கோடிக்கணக்கான பேர் போட்டிருக்கான் அந்த கேம் பிளேவை. எனக்கு என்ன தெரியுமா அடிச்சிருக்கான் அங்க பாருங்க. எங்க எங்க அது இது GTA Vice City இங்க பாருங்க படிக்கிறேன். காப்பிரைட் கண்டென்ட் ஹஸ் பீன் டிடெக்டட் இன் யுவர் வீடியோ GTA Vice City தமிழ் கேம் பிளேன்னு போட்டு அந்த கடைசி வீடியோஸ் போட்டிருக்கேன் பாத்தியா. இன்ஸ்டால ரீல்ஸ் போட்டு ரீல்ஸா வேற வருது வாயில. ஐயோ என்னத்த சொல்றது. As a result, your video can no longer be monetized and has been blocked in one territory. இல்ல எனக்கு புரியல. இல்ல எனக்கு வருது 5-10 வியூஸ், அதுல 2 வாட்ச் அவர் தான்டா எனக்கே வரும். நான் இன்னும் 4000 வாட்ச் அவர் எடுத்து எத்தனை பேர்கிட்ட அடி வாங்குறது, எத்தனை பேர்கிட்ட காலை விழுறது எனக்கு புரியல. யூடியூப் மனசாட்சி இருக்கா? அதுவும் இல்லாம ஒரு டெரிட்டரியில பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. இருக்கிறதுலே பெரிய கண்ட்ரி ரஷ்யாலே பிளாக் பண்ணி வச்சிருக்காங்கன்னா என் வீடியோஸ் எப்படி போகும் எனக்கு புரியல. அதுவும் இல்லாம இப்ப என்னன்னா அவனா இப்ப அந்த வீடியோக்கு நான் வந்து டிஸ்பியூட் போட்டு மெயில்லாம் போட்டு அவன் என்ன தெரியுமா இப்போ அதெல்லாம் அவன் மேல தப்பு. அதாவது என் மேல தப்பே இல்லாம அந்த வீடியோக்கு எனக்கு ஸ்ட்ரைக் வந்திருக்கு, காப்பி ரைட் வந்திருக்கு. யார்கிட்ட இருந்ததுன்னா கண்டென்ட் யூஸ்ட் புரோக்கன் விங்ஸ் பெரிய அவங்க இது என்னது அவங்களோட சரி அப்படி கண்டென்ட் இருக்கு. அதாவது கேம்ல இருக்கு. நான் நீங்க போய் லைவ் ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 மினிட் சம்திங் தான் வந்திருக்கும். அதுக்கே அடிச்சிட்டாங்க. சரி ஓகேடா எல்லாம் ஓகே. நான் அந்த செக்மெண்ட்டை மியூட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி அந்த 1 மினிட் செக்மெண்ட்டை மியூட் பண்ணிட்டேன். அப்பயும் என்ன ஒரு டெரிட்டரியில் இது பண்ணிடலாங்க. நான் வேணா இந்த இடத்துல போடுறேன், இது ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். மொபைல் இருக்கு, மொபைல் எடுத்து வச்சுட்டேன். அன்னைக்கு ஒரு குழப்பத்தில் எடுத்து வச்சிட்டேன். இப்போ என்னால் காட்ட முடியாது. என்ன புரியலங்க. ஏன்னா இந்த மாதிரிலாம் பண்ணா இப்போ கம்யூனிட்டி நம்ம ஒன்று புதுசாக ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம வரோம். இப்போ அவன் வந்தோடனே யாரா இவன் வந்தோடனே இப்படி ஒரு மாதிரி போறானேன்னு சொல்லிட்டு அடிச்சு உட்காரிச்சிட்டானுங்கன்னா எனக்கு அடுத்த ஸ்டெப் எனக்கு யோசிக்கவே தோணாது. வந்தோடனே ஒரு ஃபால் டவுன்னா இப்போதான் ஒரு மைல் ஸ்டோன், அதாவது இப்போதான் 1Kன்னு சொல்லிட்டு நான் உள்ள வரேன். வந்தவொடனே அடிச்சு உட்கார வைக்கிறானா எனக்கு என்னதான் தோணும், என்னதான் பண்ண முடியும்? சொல்லுங்க. எல்லாம் நீங்க இருக்கிறீங்கன்ற சப்போர்ட்டுக்கோசரம் தான் நான் அந்த வீடியோவை ஆக்சுவலி எவ்வளோ பேர் கேட்டீங்க. இன்ஸ்டால இன்னைக்கு கூட காலைல 2 பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு, ப்ரோ GTA 5 எப்படி ஃப்ரீயா டவுன்லோட் பண்றது அப்படின்னு சொல்லி போடுங்கன்னு சொல்லி நீங்க காலைல கூட வந்து கேட்டீங்க. நான் அவங்களுக்குலாம் இத்தனைக்கும் பர்சனலாக மெசேஜ் பண்ண, ப்ரோ இப்படி போய் டவுன்லோட் பண்ணுங்க இப்படி டவுன்லோட் பண்ணுங்க. இப்போ இந்த விஷயமே கேமர்ஸ் வர்சஸ் யூடியூப்ன்றத விட கிரியேட்டர்ஸ் வர்சஸ் யூடியூபர்னு போயிட்டு இருக்கு. எவ்வளோ பேர் என்னத்த சொல்றது அதாவது சும்மா ஒரு லைனுக்குலாம் எங்க காப்பி ரைட் அடிக்கிறது, ஒரே ஒரு லைனு ஒரு வேர்டுக்கு என்ன இதெல்லாம் நியாயமா? யூடியூப உனக்கு ஐயோ எனக்கு இப்படி அவன் மிரட்டி பேசவே பயமா இருக்குங்க. இது இந்த வீடியோ போட்ட ரிமூவ் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. இதுக்கு ஒரு வீடியோ போடுங்க. நான் நீ எத்தனை பேர் அடிச்சாலும் இதுக்கு ஒரு வீடியோ போடுங்கடா. வரியா வா சண்டைக்கு வா. ஆனா யாரும் இதை பத்தி பேசல. கிட்டத்தட்ட கொஞ்சம் பேர் தான் பேசிட்டு இருக்கீங்க. எல்லாரும் சேர்ந்து பேசிங்கன்னா கண்டிப்பா இதுக்கு ஒரு இதுவாச்சும் கிடைக்கும். அண்ட் சின்ன சின்ன கேமர்ஸ் யாரா இருந்தாலும் கண்டிப்பா இதை எடுத்து பேசுங்க. அண்ட் பெரிய பெரிய யூடியூபர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க, இதை பத்தி யாருமே பேசல. ஆக்சுவலி நம்ம விஜய் சித்தவனாக்க அடிச்சிட்டாங்க பாவம். அவரு அவெல்லாம் மாத்தி, அதாவது இந்த கண்டென்ட்ல இருந்து அந்த லிரிக்ஸ் எடுத்து மாத்தி பாடிட்டு இருக்காங்க. அதுக்கும் அடிச்சு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்னத்தங்க சொல்றது போங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்ட்ரைக் வந்து காப்பி ரைட் வந்து எங்க தெரியுமா, WW போட்டோம் பார்த்தீங்களா, அதில் நான் பாடின ஒரு பாட்டுக்கோசம் என்ன பாட்டு பாடினு கூட எனக்கு ஞாபகம் இல்லைங்க. நான் அந்த செக்மெண்ட் இன்னும் மியூட் பண்ணல, என்னன்னு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். இருங்க அது எங்க இருக்கு, இங்கே பாருங்க. அதுக்கு அடிச்சு வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் போட்ட காப்பி ரைட்டு கொடுத்து வச்சிருக்காங்க பாருங்க. காப்பி ரைட்டுக்குதா சி டீட்டெயில்ஸ் எதுக்கு. ஆனா அதுல வந்து நான் மியூட்டே பண்ணிட்டேன். ஆக்சுவலி மியூசிக் எல்லாமே மியூட் பண்ணிட்டேன். இதுல ஆனா கொடுத்துருக்கான் என்னது டைஃபோன்ஸ் ராயல் பிளட். எவ்வளவு இதுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, கிட்டத்தட்ட 3 நிமிஷத்துக்கு. GTA Vice City நம்ம கேம் பிளே போட்டோம் பார்த்தீங்களா, எனக்கு வந்து அந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 110 சம்திங் தான் போயிருச்சு வியூஸ். அதுக்கே அவன் அடிச்சு ஒரு டெரிட்டரியில பிளாக் பண்ணிட்டான். ஏன்னா இங்க பாருங்க, நீங்க எல்லாம் எவ்வளவு பேர் போட்டிருக்காங்க GTA Vice City கேம் பிளேன்னு போட்டா. இல்ல என்ன மட்டும் எதுக்கு அவன் தாக்கணும், இல்ல எனக்கு புரியல. இப்போ நம்ம ஒரு மைல் ஸ்டோன் பண்றோம்னா யூடியூபால முடிஞ்சது என்ன சப்போர்ட், சின்ன சப்போர்ட் கொடுத்தாலே போதுமே. அது இல்லாம அதுக்கு மெயில் அனுப்பிட்டு அதுக்கு ஒரு அட்டாச்சும் கொடுத்துரு, கவலைப்படாதீங்க நான் உங்க கூட நிக்கிறேன், இது என்ன சின்னது தானே அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு அவனே ஒரு ஆறுதல் சொல்றான். ஆறுதல் சீட்டு ஒப்பு சீட்டு மாதிரி உள்ள தள்ளி வைக்கிறான் ஒரு இதுல மெயில்ல. என்ன எனக்கு புரியவே இல்லை. இப்ப அது அவன் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சு எனக்கு இப்ப இந்த வீடியோ சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த லைவை
போய் இப்போ நீங்கள் வேணா செக் பண்ணி பாருங்க. இல்லை நான் இங்கே போகிறேன் எங்கேயாச்சும். இப்போ எனக்கு தெரிஞ்சு அந்த லைவ் வந்து 1K கிட்ட போயிட்டு இருக்கு. லாஸ்ட் 2 டேஸா நான் டிஸ்பியூட் கொடுத்து, அதாவது லாஸ்ட் 2 டேஸா எனக்கு வந்து அந்த வியூஸ் அந்த லைவை வந்து அவனே ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்க யூடியூப்காரன். அப்போ நீங்களே பார்த்தவங்க யார் பக்கம் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பல. அண்ட் சூன், அதாவது கம்மிங், இன்னைக்கு என்ன டேட்டு? அம்மா இன்னைக்கு என்ன டேட்டு சொல்றா? 17. இன்னைக்கு 17 12 இன்னும் ஒரு 3 to 4 டேஸில் இந்த வீடியோ அப்லோட் ஆயிரும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பார்க்குற நேரம் நம்ம சேனலும் வந்துட்டு இருக்கும். அண்ட் நான் அன்னைக்கு நைட்டும் லைவ் ஸ்ட்ரீம் வந்துடுவேன். என்ன லைவ் போடலான்னு சொல்லிட்டு நான் கம்யூனிட்டி போஸ்ட் போடுறேன். ஸோ நீங்கள் இதுக்கு மேலே எவ்வளோ சப்போர்ட் தரீங்களோ அந்த அளவுக்கு தான் நம்ம சேனல் க்ரோத்து. ஏன்னா இப்போ என்னை ஒரு வாரம் உட்காரிச்சிட்டா எனக்கு ஒரு வாரத்துக்கு வியூஸ் எதுவுமே கிடையாது. அவனாக ரெக்கமெண்ட் பண்ணுறது தான். நான் போட்டால் இதுக்கு மேலே எதுவும் போகாது. ஸோ நான் இதுலேருந்து எப்படி எடுத்துகிட்டு வர போகிறேன்னு தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வரும். அண்ட் நியூ லோகோஸ் அண்ட் நியூ பேனர் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் புது பொலிவுடன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஆரம்பிக்க போகிறோம். புது சேனல் போயிருந்தீங்க, இதுலேயே புதுசாக தாங்க, யாரும் தப்பா எடுத்துக்கிறீங்க, இதுலேயே புதுசாக தான் போகிறோம். அண்ட் சோக்கஸ், நீங்கள் இருக்கிற தைரியத்தில் மட்டும்தான் நாங்கள் எவ்வளோத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு உங்களுக்கும் நல்லா தெரியும். ஸோ மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இன்னைக்கு எனக்கு நடந்திருக்கிறது வந்து இன்னும் யாருக்கு நடக்குது, அதாவது பெரிய யூடியூபர்ஸ் நடந்தது தான் இப்போ எனக்கு நடக்குது. அவங்களுக்கே நடக்குதுன்றப்போ எனக்குலாம் எதுவும் சொல்றதுக்கு அவசியமே இல்லை. ஸோ இன்னும் எவ்வளோ பேருக்கு நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் வியூஸ்க்காக இல்லை, இதை பற்றி நீங்கள் நிறைய பேசுனா தான் யூடியூப் வந்து நமக்குன்னு சொல்லிட்டு தனி கம்யூனிட்டி கையில் ரெடி பண்ணுவாங்க. ஸோ மறக்காமல் பேசுங்க. அண்ட் ஓகே கைஸ், டாட்டா. அடுத்த வீடியோவில் வந்து நான் பார்க்குறேன். அண்ட் 1 வீக் சேலஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் டாட்டா, பாய் பாய். டாட்டா சோக்கர்ஸ்.